தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆதவ் அர்ஜுனா ஏவா வேலுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. வணக்கம் ராஜேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் வழக்குகளில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து அவரது வெற்றியை எதிர்த்து பல தேர்தல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களின் தேர்தல் வேட்புமனுவில் அளிக்கப்பட்ட தகவல்கள், சொத்து விவரங்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் சில விதிமுறைகள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. வழக்கு தற்போது ஆரம்ப கட்ட விசாரணை நிலையில் தான் உள்ளது. இதேபோல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்குகளிலும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் வழக்குகளும் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்தி.